Hello students, நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th maths example 3.12 find the LCM of the following. First question என்ன கொடுத்திருக்காங்க 8x power 4 y square, 48x square y power 4. இதுக்கு நம்ம எப்படி LCM கண்டுபிடிக்கலாம்? நார்மலா ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து L shape போட்டு அப்படியே LCM கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுக்கிறோம். 8x power 4 y square equal to 8 க்கு LCM சொல்லுங்க பாப்போம். 8 செகண்ட் டேபிள் கொடுப்போம். 4 2s are 8, again திரும்ப செகண்ட் டேபிள் 2 2s are 4, again திரும்ப செகண்ட் டேபிள் 1 2 is 2. அப்ப நமக்கு 8 க்கு என்ன கிடைச்ச LCM 2 into 2 into 2 into இதில் x எத்தனை டைம்ஸ் இருக்குது 4 டைம்ஸ் இருக்குது அப்படி தானே. அப்போ நம்ம x எப்படி போடலாம் x into x into x into x இப்படி நம்ம 4 டைம்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? இனி என்ன கொடுத்துருக்காங்க y ஸ்கொயர். y ஸ்கொயரை நம்ம எப்படி போடலாம் y into y. ஓகேவா? சரி, நமக்கு ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க 48x ஸ்கொயர் y பவர் 4. இதுக்கு நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் 48க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 48 இது எந்த டேபிள் போகும் செகண்ட் டேபிள் 2 2s are 4, 4 2s are 8, அகைன் திரும்ப 2 1 2 is 2, 2 2s are 4, அகைன் திரும்ப செகண்ட் டேபிள் 6 2s are 12, அகைன் திரும்ப செகண்ட் டேபிள் 3 2s are 6, அகைன் திரும்ப இது 3ன்னு இருக்குது. ஸோ இது எந்த டேபிளுக்கு போகும் தேர்ட் டேபிள் 1 3 is 3. ஸோ நம்ம இந்த 48 கிடச்சி எல்லா எல்சியமும் நம்ம இதில் எழுத போகிறோம். 2 into 2 into 2 into 2 into 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இனி வந்து நமக்கு எக்ஸ் எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க 2 டைம்ஸ், அதாவது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம எத்தனை வாட்டி எழுதலாம் 2 டைம்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க ஒய் பவர் 4. அப்போ என்னது ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். ஓகேவா? இனி நம்ம இதில் வந்து எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த 2ங்கிறது இதுலேயும் இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? அப்போ இந்த ரெண்டுக்கு நம்ம 1 எடுக்கணும். ஓகேவா? இனி மேலே இருக்க 2க்கு பேர் கீழே இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? இருக்குது. அதுமாதிரி அடுத்ததுக்கும் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போ நமக்கு இந்த 2க்கு இந்த பேர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக நம்ம என்ன எடுக்கலாம் ஒரு 2 எடுக்கலாம். அதேமாதிரி இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன எடுக்கலாம் ஒரு 2 எடுக்கலாம். அதேமாதிரி இந்த 2க்கு நம்ம காமனாக என்ன எடுக்கலாம் ஒரு 2 எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இனி இந்த 2க்கு வந்து இங்கே எதுவுமே பேர் கிடையாது. அப்போ அந்த 2வை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே போட்டுட்டு அதுமாதிரி 3க்கு இங்கே பேர் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ அந்த 3யை நம்ம வந்து இதில் எழுதிக்கலாம். இனி அதுக்கப்புறம் எக்ஸுக்கு இங்கே பேர் இருக்கான்னு பாருங்கள். இன்னும் ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த 2 எக்ஸுக்கும் காமனாக நான் வந்து இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் காமனாக ஒரு எக்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கும் காமனாக நான் ஒரு எக்ஸ் எடுக்கிறேன். இனி பேலன்ஸ் எத்தனை எக்ஸ் இருக்குது 2 எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸை நம்ம அப்படியே இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இனி இங்கே பாருங்கள், ஒய்க்கு இந்த ஒய்க்கும் இந்த ஒய் பேர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒய்க்கும் பேர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்குமே நான் காமனாக என்ன எடுக்கிறேன் ஒரு ஒய் எடுக்கிறேன். இந்த பேருக்கு நான் ஒரு ஒய் எடுக்கிறேன். பேலன்ஸ் எத்தனை ஒய் இருக்குது 2 ஒய் இருக்குது. அப்போ ஒய் இன்ட்டு ஒய். இது நம்ம எப்படி எல்சிஎம் எழுதிக்கலாம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3 48. அப்போ நான் அதை வந்து 48. இங்கே எத்தனை டைம்ஸ் எக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 டைம்ஸ் எக்ஸ் இருக்குது. அப்படி தானே. அப்போ நான் எக்ஸை எப்படி போடுறேன் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன் ஒய் பவர் 4. ஸோ என்னோட எல்சிஎம் வந்து என்னது 48x பவர் 4 y பவர் 4.